வணக்கம். என்னோட பேர் வந்து பூமணி. இதுக்கு முன்னாடி வந்து நான் லோடு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ராவலர் ஓட்டியிருக்கேன். இது பிக்கப் பொலிரோ ஓட்டியிருக்கேன். 407 ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் வேஸ்ட் எடுக்க ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போனேன். ஃபுட் வேஸ்ட் எடுக்க அந்த கம்பெனிக்கு தான் ரீகம்பஷன் சொல்லிட்டு ஃபுட் வேஸ்ட் எடுக்க தான் போயிருக்கேன். எனக்கு அங்கே ஒரு அண்ணா நல்லா கிளியராக சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹெவி போட்டு ஸ்கூல் பஸ்ஸுக்கு போயிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 5 மந்த் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபீல்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால் இதை எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தினால இந்த வண்டி பண்ணேன். என்னோடய குழந்தைங்கள எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் வராங்க. டெய்லி ஒரு 30 குழந்தைங்கள பிக்கப் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ஒரு ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு ட்ரிப்பு. ஒரு நாளைக்கு 30-35 கிலோமீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து 6th படிக்குது, பையன் 4th படிக்கிறான். நான் காரணப்பட்டையிலேருந்து வந்துட்டுருக்கேங்க. ஈஸியாக இருக்குது, ஈஸியாக எடுத்துட்டேன், ஈஸியாக இருக்குது. எனக்கு எதுவும் இதில் கஷ்டம் தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிரைவிங்னா இன்ட்ரெஸ்ட்டு. ரீசெண்டாக நான் இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பக்கமாக தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இதுக்கு மேலேயும் ஓட்டணும்னு ஆசை இருக்குது. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து எஸ்என்எஸ் அகாடமியில் 1 வருஷம் ஆகுதுங்க வந்து ஜாயின் பண்ணி. இதுக்கு முன்னாடி வந்து காக்னிசென்ட், அதாவது அந்த ஐடி ஃபீல்டில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் கார் தான். பட் இது வந்து இப்போ விவியில் வந்து ஒரு 6 மாதம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்ட்டு விவியில் இருந்தேன். அங்கே பஸ்ஸு, அதுவும் ஒரு 35 சீட்டர் வருது. அப்புறம் இப்போ இங்கே வந்து குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது வர்றது பிடிக்கிறதுனால இங்கே அப்படியே இருக்கிறேன். காருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா சைடெல்லாம் பார்த்து ஓடிக்கணும், எல்லாம் பண்ணோம். பட் இருந்தாலும் இது எல்லா அண்ணாங்க ஓட்டுறது பார்த்து தான் எனக்கு ஆசை வந்துச்சு. அதாவது பஸ்ஸும் ஓட்டணும், லேடிஸும் ஓட்டணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். அதுக்காக தான் மணிக்குமாரில் வந்து இதுக்காக ஹெவி போடுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து எல்லாம் பண்ணோம். கண்டிப்பாக பஸ்ஸு எல்லோரும் ஓட்டலாம், பட் அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ கூட ஒரு அண்ணா பேசிட்டு போனார். டிப்பர் லாரி அண்ணா அவங்க வந்து வழி விடுறதில்ல. அதாவது ஒரு பஸ்ஸு, அதாவது ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னா அவங்க ஒதுங்க மாட்டுறாங்க, நம்மளை தான் ஒதுக்கி விடுற மாதிரி போகிறாங்க. அதாவது இந்த ஹெவியாக ஸ்பீடாக வராங்க. ஸோ அதை தான் அவர் சொன்னார். நானும் அதை நினச்சிருக்கேன் நிறைய தடவை சொல்லணுன்னு. இந்த டிப்பர் லாரி அண்ணாங்க மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்கூல் வண்டி எது வந்தாலும், எனக்காக இல்லை, மஞ்சள் கலர் வண்டி எது வந்தாலும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகணும். ஏன்னா நாங்களும் டைமுக்கு தான் போகணும் வரணும், நாங்களும் ஸ்பீடாக ஓட்டலாம். பட் எங்களுக்கு ஸ்பீட் லிமிட் இருக்குது, இல்லை அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்க தான் எங்களை ஒதுக்கி விடுறது. மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இது உள்ளே போய் கழுவணும், மேலேயும் கழுவணும். அப்புறம் ஃபுல்லாக அந்த பேனட் ஓப்பன் பண்ணி பார்க்குறதெல்லாம் எனக்கு சத்தியமாக நானே ஷார்ட்டாக இருக்கேன்னா அது எனக்கு எட்டாது. ஸ்டூல் போட்டு ஏறி தான் உள்ளே க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பின்னாடியெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக ஓப்பன் பண்ண முடியாது. அண்ணாங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட வேலை செய்கிற அண்ணாங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது பஞ்சர் ஆகிற மாதிரி இருக்குது, உனக்கு ஆணி மாட்டியிருக்குப்பா, எல்லாமே சொல்லுவாங்க அண்ணாங்க. ஸோ கூட வேலை செய்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணலின்னா ஒரு லேடி டிரைவர் இருக்க முடியாது. ஏன்னா லேடிஸு எல்லாருமே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. பட் எங்கள் ஸ்கூலில் வந்து அண்ணாங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு ஆம்னி வச்சுருந்தேன், அப்புறம் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். யாராவது லேடிஸ்க்கெல்லாம் சொல்லித் தருவேன் தனியாக போய். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆம்னிக்கு அப்புறம் கொரோனா வந்ததுனால நான் ஆம்னி விற்றுட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை ட்ராவலர் வாங்கணும்னு, நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என் லைஃப்பில் நடக்கலை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வண்டி ஓட்டுறது வந்து பெரிய வண்டி எதாக இருந்தாலும் ஓட்டணுங்கிற ஆசை, அதனால் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.